ஹாய் மை டியர்ஸ் அண்ணன் தம்பிஸ் எல்லாருக்கும் முதல்ல ஒரு ஹாய். இன்றைக்கி நம்ம என்ன மேப் விளையாட போகிறோன்னா ரோப்ளக்ஸில் இந்த பேரி பிரிசன் ரன் அதுதான் விளையாட போகிறோம். சரி, வீடியோக்குள்ளே போயிடலாம். அது வீடியோக்குள்ளே போக முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் கூட பண்ணாண்டா சப்ஸ்கிரைப் லைக் பண்ணாலே போதும், அதுவே எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அது பண்ணாதவங்க பண்ணிட்டு வந்து பாருங்கள். சரி, இப்போ உள்ளே போனோன்னா பார்க்கலாம். டேய், நீ பக்கத்து வீட்டு அண்ணன் சொக்காவத்துட்டு நான் அவனை பிடிச்சிட்டேன்டா. என்கிட்ட நீ எப்படி தப்பிக்கிற நானும் பார்க்குறேன்டா. டேய், முதல்ல நீ என்ன பிடிச்சிட்டு பேசு. காய்ஸ், நம்மளை இப்போ உள்ளே இறக்கி விட்டுட்டான். இப்போ எப்படி ஏறணும்? படிக்கட்டு கொடுத்துருக்கு. இவர் தான் ஃபஸ்ட் இருக்கார் போல இருக்குது. சரி, நம்ம படிக்கட்டு வழியாக ஏறி போயிடலாம். நம்ம டைம் வேஸ்ட் பண்ண கூடாது. போட்டு இந்த பைப்பு வழியாக ஏறி அங்குள்ள அதுக்கு போகணும். பத்திரமா போய்க்கணும். இப்போ உள்ளே வந்தாச்சு. நிறைய பைசா அங்கங்கே கிடக்கு. சரி, இது வழியாக துள்ளி போகணுமா? பார்த்து சேஃபாக போய்க்காங்க. இப்படியே பத்திரமா இப்படி வந்துடுங்க. சரி, இங்கே ஒரு பட்டன் இருக்குது, அமுக்குவோம். என்னாச்சு? அடுத்து துள்ளணுமா? லக்கு போச்சு. கொஞ்சம் சேஃபாக பண்ணிக்காங்க. இதில் துள்ளியாச்சு. அடுத்த கடைசியில் தான் எப்போ விழக்கூடாது. வந்தாச்சு. ஸ்பேனர் எடுத்து இதை உடச்சி தள்ள போகிறோம். இன்னும் ஒரு அடிக்கே உடஞ்சிட்டு. என்ன செக்ஷனே? இது இந்த டங் மேப்லேயும் இப்படி தான் வரும். அதே மாதிரி தான் இருக்குது. ஓகே, இங்கேருந்து தப்பிச்சு போனோம். இது ரொம்ப பெரிய டாஸ்க்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் சேஃபாக பண்ணிக்காங்க. நான் எத்தனை வாட்டி உள்ள போகிறேன்னு எனக்கே தெரியல. வருவான் பின்னாடியே. இந்த கம்பியில் அப்பா, இதற்கா ஈஸியாக துண்டிடுங்க. இனி துள்ள தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. எப்படியோ வந்துட்டேன். உள்ள வந்தாச்சு. பாத்ரூம் வந்துருக்கு. பாத்ரூமில் ஏதோ இருக்கு. இதை எடுத்து தோண்டணும். இதில் தோண்டி உள்ள போயாச்சு. இந்த இடத்துல லாவா. இதில் குதிக்கணும். சேஃபாக குதிச்சுக்காங்க. அப்பா, எப்படியா குதிச்சுட்டேன். குதிச்சுட்டேன். இதுதான் லாஸ்ட் இஸ் பெஸ்ட் அப்படின்னு சும்மா சொல்லுங்க. சரி, இப்போ இதில் குதிக்கணும். குதிச்சிரு. இதில் நீங்கள் தொடர்ந்து குதிக்கணும். பின்னாடி உள்ள கட்டை உடஞ்சிட்டு பார்த்தீங்களா? அதான் தொடர்ந்து குதிக்கணும்னு சொன்னேன். சரி, எப்படியோ வந்தாச்சு. நிறைய பைசா கிடைக்கும். எதுக்குன்னு தெரியல, சும்மா எடுத்துக்கலாம். இது வழியாக கொடுத்துக்காங்க. எப்போ வந்துக்காங்க. இது இந்த எரிமலை மாதிரி உருண்டு வரும். அப்படியே இந்த சைடு போய்க்காங்க. அப்படியே பெய்ய அவ்வளோத்தையும் முடிச்சிடணும். வாடா, வந்து இடிடா பார்ப்போம். வா. ஐயோ, பின்னாடி ஓடி போகிறோம். இப்போ இந்த சைடு வந்தாச்சு. அப்படியே அந்த சைடு போய்க்காங்க. இப்படி தான் எல்லாம் ஒன்றா போய் முடிக்கணும். இப்போ எப்படி அதெல்லாம் கடந்து வந்துட்டேன். இப்போ இங்கே யானி கொடுத்துருக்கேன். இது வழியாக மேலே ஏறிக்கலாம். மேலே ஏறினா இங்கிட்டருந்து தப்பிச்சு இங்கே போகணும். இங்கே போய் இதை இப்படி அமுக்கி விட்ரு வந்துடுங்க. இப்போ நேராக இந்த சைடு வந்துடுங்க. இதில் நீங்கள் பொறுமையாக ஜம்ப் பண்ணுங்கள். இப்படி தான் அவன்கிட்ட தப்பிச்சிடணும். அப்படியே தப்பிச்சுக்கோங்க. அப்படியே போயாச்சு.
உங்களுக்கு என்ன கேம் கண்டென்ட் போடணுமோ அதை போட்டுக்காங்க. ஸோ கமெண்டில் சொல்லுங்கள், நான் அதே போடுறேன், அந்த மாதிரியே போடுறேன். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கு பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ மேலே போகுது, சீக்கிரம் மேலே போங்க. சரி வந்துட்டு, சரி இப்போ கேஃப்டீரியா செக்யூரிட்டி. இப்போ இந்த ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டு நம்ம பறக்குவோம். அது ஜூஸ் உருளுதே, ஜூஸை உருண்டு விட்டு ஐயோ லைட்டாக ஆச்சோன்னே அங்கே வர போயிட்டான். இப்படி இதில் வரும்போது ஒரு ஜம்பு, அப்புறம் ஒரு ஜம்பு, அப்புறம் ஒரு ஜம்பு, அப்புறம் ஒரு ஜம்பு, அப்புறம் இதில் ஒரு ஜம்பு, அடுத்து இதில் ஒரு ஜம்பு, அடுத்து இதில் ஒரு ஜம்பு, இதில் ஒரு ஜம்பு, இதில் ஐயோ உஷா. சரி ஃபஸ்ட்லேருந்தே வந்தேன். எப்படி பார்த்து சேஃபாக போங்க. அடுத்த இதில், அடுத்த இதில், அடுத்த இதில், அப்படியே கஷ்டப்பட்டு வந்துருங்க. ஜஸ்டில் போச்ச. சரி அங்கே வர போட்டு காணிக்கிறேன். இதில் தான் போன வாட்டி விழுந்தோம், பார்த்து சேஃபாக போய்க்காங்க. ஜஸ்ட்டு அடுத்தது இந்த மாதிரி, அடுத்து இந்த மாதிரி, அடுத்த ஸோ போச்சு. இனி ஃபஸ்ட்லேருந்தே போடணும். அடுத்து இந்த மாதிரி பெருசு பெருசாக இருக்கும், அதிலலாம் பத்திரமா போய்க்காங்க. ஜஸ்ட்டு போச்சா. இனி ஃபஸ்ட்லேருந்து இந்த வாட்டி கரெக்டாக துள்ளிடணுடா குமாருன்னு சொல்லி ஒரு வழியாக வந்தாச்சுங்க. இது துள்ளகளோடி நான் போட்ட பாடுருக்கே. சரி நீ அணியை பிடிச்சி மேலே ஏறலாம். இனி மேலே போய் பைசா இருக்கே, நீ எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போய்க்கலாம். போகிறப்போ போ. இப்போ ஏதோ ஒரு வந்திருக்கு, ஃபைண்ட் எ லேடர். ஓ நம்ம இப்போ இங்கே ஒரு லிவர் இருக்குது, இது அமுக்கும். இதுக்குள்ளே போய் லேடரை எடுத்துகிட்டு போய் அது மேலே ஏறணும். நம்ம தான் ஃபஸ்ட்டு போகிறோம்னு நினைக்கிறேன், ஏன்னா யாருமே இல்லை. இப்போ இந்த கரெக்டாக இதில் லேடரை போட்டு ஏறணும். லேடரை போட்டாச்சு. மேலே லேடருக்கு மேலே கரெக்டாக லேடர் போட்டு ஏறுங்க. இந்த சைடு லேடரை நான் ஒழுங்காக போடல. லேடரை இப்போ ஒழுங்காக போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ இது மேலே ஏறிடுங்க. லேடரை கரெக்டாக போட்டு ஏறியாச்சா. இனி இங்கேருந்து ஃபேன் நம்மளை தடுக்கும். நம்ம கரெக்டாக எதுக்கும் வராமல் நேராக போயிருங்க. கஷ்டப்பட்டு போகணும். அவ்வளோத்துக்குலாம் கஷ்டம் இல்லை, ஈஸி தான். இனி இங்கே உள்ள ஏணியை பிடிச்சி மேலே போகலாம். இனி இதில் ஜம்பு உளுந்து கரெக்டாக ஜம்ப் பண்ணிக்கணும். உளுந்தாச்சு, சந்தோஷம். கரெக்டாக ஜம்ப் பண்ணிருடா குமார். ஜஸ்ட் மிஸ்ஸு. அடுத்த ஜம்பு, அடுத்த ஜம்பு, அடுத்த ஜம்பு. அப்படியே கரெக்டாக இதில் ஒரு ஜம்பு, அப்படியே கரெக்டாக இதில் ஒரு ஜம்பு. அடுத்த பொறுமையாக போய்க்கலாம், ஒரு அவசரம் இல்லை. பொறுமையாக போய் இதில் ஒரு ஜம்பு, அப்படியே இதில் ஒரு ஜம்பு, அப்படியே இதில் ஒரு ஜம்பு. ஜஸ்ட் மிஸ்ஸு. இதில் மட்டும் விழுந்திருந்தேன், ஃபஸ்ட்லேருந்தே தான் பண்ணோம். அடுத்த இதில் உள்ள எல்லாம் வேல்ஸும் க்ளோஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த இது ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே போச்சா. பிரச்சனை இல்லை, நமக்கு டைம் வேஸ்ட் ஆகலை. இதில் டைம் வேஸ்ட் ஆகிட்டு கரெக்டாக கிட்ட போய் 2 வாட்டி துள்ளு பட்டனா அமுக்குனாலும் போகாது. சரி உளுந்ததுக்கு பைசாவாது கிடச்ச. இதில் தாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எப்படி வந்துட்டேன். இதில் துள்ளி இன்னும் ஒன்று க்ளோஸ் பண்ணுமோ. வேறு எங்கே இருக்குது?
கீழே இன்னொன்று இருக்குது. இதையும் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடலாம். பத்திரமாக போய்க்கலாம். ஒத்த அடி தான், விடாமுயற்சி. சரி, இதையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. நான் பாட்டு போனால் நல்லா இருக்குது, அதனால பாட்டு போடல. விடாமுயற்சி அப்படின்னு சொல்லிட்டு பாடுவேன். சரி, பிரச்சனை இல்லை. என் பாட்டை திறமைக்கு வேண்டிய நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். ஓகே, இதை நம்ம தான் ஃபஸ்ட்டு போகிறோம். இதுக்கு வேண்டிய ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்படிதான் சொல்லணும், வேறு வழி இருக்கு என்ன? சரி, இப்படியே இதில் ஒரு ஜம்பு அப்படியே விழுந்துருங்க. விழுந்துறாங்க இங்கே. இதில் நீங்கள் விழுந்தாச்சுனாலும் இப்படி போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அப்படியே போய்க்கோங்க. இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கரெக்டாக மஞ்சள் வரும்போது ஜம்ப் பண்ணணும். ஃபஸ்ட்டு செகண்ட் லெவல் கூட கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் தேர்ட் லெவல் இருக்க இதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் எனக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு தான் சொன்னேன். விழுந்துட்டேன். ஒருக்கா விழுந்தாலும் ஃபஸ்ட்லேருந்தே தான் வரணும். அதுதான் ஒரு பெரிய டாஸ்கே. ஓகே, நான் அங்கே போய் ஒரு வழியாக வந்தாச்சு. இங்கே யானி இருக்குது, இது வழியாக இறங்கணும். இன்னும் லேசர் என்ன பறக்க மாட்டேங்கான். லேசரா இல்லை வேறு எதுவுமா? லேசர் கிடையாது. ஓ, இவனை இப்போ நம்ம கன் எடுத்துகிட்டு போய் இவன் கூட சண்டை போடணும். கன் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஐயோ, என்னது? ஆம்லேட் போட்டுதான். கன்னை எடுத்தாச்சு. ஐயோ, கண்ணை எடுத்தாச்சு. கன் எங்கே போச்சு? இப்போ வந்துருக்கு பாருங்க கன்னு. முட்டை சிரிச்சிட்டு இருக்கியா? வந்துட்டோம். இவன்கிட்ட தப்பிக்கிறது தான் பெரிய கஷ்டம். அதில் கன்று வர லேட் ஆகிட்டு. இல்லைன்னா இவனை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருந்திருப்பேன். ஆம்லேட்டை போட்டானா முடியல. இது போட்டால் கொஞ்சம் ஸ்லோவாகும். கண்ணு மறுபடியும் அங்கே போச்சு. கண்ணு காணுங்க. கண்ணு எங்கே போச்சுன்னு தெரியல. இப்போ வருது கண்ணு. ஸோ சேட். சரி விடுங்கடே. என்ன ஒரு ஆனந்தம் இந்த கரடி முஞ்சன். இந்த வாட்டி கண்ணு எடுத்து இந்த கரடி முஞ்சன் நம்ம இப்போ இங்கே தான் போனோம். ஆனால் இப்போ நேராக இந்த வழியாக போய்க்கலாம். என்ன இடம் இது? ஸ்விங் இந்த ரைட். ஓஹோ, சாங் இந்த ரைட்னு என்னாச்சு? ஓகே, ஏதோ ஒரு இடத்துல விட்டுருக்கு. சரி போகலாம். இங்கே யானை இருக்கு. ஓ, இதுதான் அந்த லேசர். லேசரில் எப்படியாவது தப்பிச்சு போயிடணும். பார்த்து பார்த்து பார்த்தேன். அப்படிதான். இப்படி எல்லாம் இதுதான் லாஸ்ட்டு. போயிடுறா போயிரு. வந்தாச்சு. என்ன கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இனி போய்க்கலாம். போகலாம் போயிட்டே இருக்கோம். இங்கே ஒரு யானை கொடுத்துருக்கு. இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் பிளாங்கெட்டை எடுத்துகிட்டு போய் அதில் போட்டு நம்ம எடுத்துருவோம். இது ஈஸி, ரொம்ப ஈஸி. இதில் விழுந்து கரெக்டாக ட்ராப் அப்படியே எடுத்துகிட்டு போய் இதை எடுத்து அடுத்த ஒரு ட்ராப். அவ்வளோதான்.
ஓ லாஸ்ட்டு ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. என்னாச்சு? ஃபஸ்ட்டு போடணுமோ? ஓகே பார்த்துக்கலாம். மொட்டை பயன்படாமல் சரி இப்போ இந்த வண்டி எடுத்துகிட்டு போவோம். ஓடுறா எங்கள் ஏரியாக்குள்ள எல்லாம் வாழ்ந்தது. சரி இப்போ இந்த கேஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டாங்க. வாடா வாடா வாடா. இது என்னது? போவோன்னா இதில் கொண்டு போய் தூக்கி போட்டு அந்த சைடு ஏறி போனோம். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் பிரச்சனை இல்லை, ஈஸி தான். கரெக்டாக இதில் கொஞ்சம் தள்ளி. ஐயோ போச்சா, எங்கேயாவது எடுக்க முடியாது, நம்ம வேறு எதாவது எடுத்துகிட்டு வரணும். அந்த மாதிரி தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து போடணும். தூக்கிட்டு வந்து போட்டுட்டு அடுத்து ஒரு டப்பா எடுத்துகிட்டு வரணும். டப்பாவை எடுத்துகிட்டு வந்து போடணும். டப்பாவையும் இதேமாரி அதில் எடுத்துகிட்டு போய் போடணும். இந்த டப்பாவை எப்படி போடணும்னா, அது வச்சுருக்கோம்ல, அதுக்கு மேலே ஒரு ஜம்ப் பண்ணி ட்ராப் பண்ணணும். எங்கே போச்சு டப்பாவை காணும்? இந்த இடை இப்படி கிட்ட வந்து ஒரு ஜம்ப் பண்ணி ட்ராப் இப்படி மேலே வந்துட்டா. இனி இதுக்கு மேலே ஏறி இப்படியே ஒரு குதி அந்த சைடு போயிருங்க. அதுக்கப்புறம் மேலே ஏறி போங்க. மேலே ஏறிட்டு இப்படியே வந்து இதில் ஒரு ஜம்பு கீழே விழுந்துட்டோமா. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டுலேருந்தே மேலே ஏறணும். மேலே ஏறி போய்கிட்டே இருங்க. இதில் மட்டும் கீழே விழுந்துடுறீங்க. போச்சு. இனி இதில் கீழே விழுந்தால் ஃபஸ்ட்லேருந்தே ஏறி வேணும். டாஸ்கே தான். ஏறி போயிருங்க. இப்போ கரெக்டாக இதில் வந்து ஒரு ஜம்பு, இதில் வந்து ஒரு ஜம்பு பண்ணால் பின்னாடி வருது. சரி அங்கே வர நான் மேலே போயிட்டு காணிக்கிறேன் இல்லைனாச்சா. அடுத்து அதெல்லாம் துள்ளிட்டு இந்த கம்பியில் கரெக்டாக துள்ளணும். நல்ல வேலை இதுக்கெலாம் வந்து இல்லாட்டி ஃபஸ்ட்லேருந்தே வர மாதிரி இருக்கும். நான் அங்கே மேலே அப்படி கரெக்டாக துள்ளிட்டு இந்த யானையில் ஏறிக்காங்க. நம்ம இப்போ ஹெலிகாப்டரில் இருக்கா, நிறைய ரூபா எடுத்துப்போம். இதெல்லாம் சும்மா தான் இந்த ரூபா இருந்தாலும் நம்ம எடுத்துப்போம். இப்போ ஹெலிகாப்டரில் ஏறி நம்ம போகிறோம். வெற்றிகரமாக நம்ம இதை முடிச்சிட்டோம். மறக்காமல் லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. பண்ணாதவங்க பண்ணிடுங்க. பாய். நம்ம இதான் முடிஞ்சு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.